小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又像雨铃铛。愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。இந்த சின்ன சின்ன மொட்டெல்லாம் நல்லா பூத்திருக்கு. சரி இளவரசி, இதுக்காக தோட்டக்காரர்கிட்ட போய் நீங்க அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, தளபதிக்கு பசிக்கலன்னு சொல்றாரு. இந்த பூக்களை பார்த்தாருன்னா அவர் மனசுக்கு திரும்ப தெம்பு வரும். இளவரசி, இந்த தடவை நீங்க மாளிகைக்கு வரும்போது மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிட்டேனா? இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பகல் எது இரவு எதுன்னே தெரியாது, விடிற வரைக்கும் காத்திருப்பீங்க. ஆனா இந்த மாளிகைக்கு வந்ததுக்கு அப்புறம் இரவு நேரத்துல நல்லா தூங்குறீங்க. அதோட உங்க கண்ணு இப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா சொல்ற? அப்படியே வெக்கத்துல கண்ணுமும் செவக்குது. நீ என்ன பாராட்டியா இல்ல கிண்டல் பண்றியா? சொல்லு, எங்க ஓடுற நீ? நான் சும்மா இங்க பாக்கலாம் தான் வந்தேன். ஓஹோ, நீ இப்போ நல்லா தானே இருக்க? இல்ல, அன்னைக்கு நிலைமை அப்படியே அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். நீ எனக்கு ரொம்ப நல்ல சண்டை போட்ட. என்ன யாரு நினைச்ச? நான் சின்ன வயசுல இருந்து தற்காப்பு கலை பயிற்சி எடுத்தவ. உன்ன மாதிரி பலவீனமானவ இல்ல. நான் தான் பலவீனமானவன்னு சொல்றியே, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? இதெல்லாம் கேட்கணுமா? உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இத குடுக்கதான். இது உண்மையிலேயே அவரோட கையெழுத்து தானா? சரி விடு, ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்படி கேட்டா என்ன சொல்றது? அவர் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா நானும் ஒரு முடிவு எடுப்பேன். உனக்கு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ அவர்கிட்ட நேரா தான் கேட்கணும். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து கேட்டா எப்படி? நான் கேட்க பயப்படுவேன்னு நினைச்சியா? அதான் மாறி மாறி ரெண்டு பேரும் இவ்வளவு குறைய எழுதி வச்சிருக்கீங்களே. நீங்க பிரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் புரியல. ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உணர்வுகள் பிடிச்சது பிடிக்காததுங்கிற விஷயத்துல ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் 1000 தடவை கடிதங்களை எழுதிக்கிட்டா கூட அப்ப கூட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய மாட்டோம். அன்னைக்கு தளபதியார் வந்து என்னதான் காப்பாத்தினாரு. அவர் உன்னை காப்பாத்தினாரு, ஆனா எனக்காக தானே வந்தாரு. நான் அரண்மனையில இருந்து கிளம்புனதுல இருந்து அவர் என் கூடவே தான் இருந்தாரு. எனக்காக காப்பாளர்களை கூட வச்சிருந்தாரு. அன்னைக்கு நான் பாதுகாவலர்களே பாக்கலையே. நீ சரியா கவனிக்கல போல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் சொல்றது தப்பா இருக்க முடியாது. அன்னைக்கு ஏய், என்ன பண்ற? என்ன 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 வேற எல்ல தானே, அதுக்கே அப்படி கத்துற? அன்னைக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம இப்படிதான் நுழைஞ்சேன், புரியுதா? இங்க எங்கேயுமே பாதுகாப்பு வீரர்கள் இல்ல. என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ ஆடம்பரம் எல்லாம்? அது மட்டும் இல்லாம எனக்கு எளிமையா இருக்கிறது பிடிக்கும். எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு அதிகமா தெரியுதே. என்ன அதிகமா இருக்கு? நல்லா நடந்துக்கிறீங்களே. அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து நீங்க எதையாவது மறைக்கிறீங்களா? இல்லையா? இல்ல. நிஜமா இல்லையா? என்ன பிரச்சனைங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டியா?
கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? அவரு என்ன ஒரு பகடக்காய பயன்படுத்திக்கிட்டாரு. ம், நீ எப்படி இதுல ஏமாந்த? தளபதி சுயநலவாதி கிடையாதுன்னு நினைச்சேன். உன்ன மாதிரி ஒரு அடிமுட்டால நான் பார்த்ததே இல்ல. அங்க வீரர்கள் இல்லனா அப்ப அது அவரோட வேலையா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி நான் முட்டாள் தான். ஆனா உன்கிட்ட நான் சொன்ன மாதிரி அவர் மனசுல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டாதானே தெரியும். இங்க உட்காந்துக்கிட்டு சும்மா சந்தேகப்பட்டுட்டு இருக்க முடியாது. சரி, நான் கிளம்புறேன். ஏன் இரு, உண்மையிலேயே அவர்கிட்ட கேட்க போறியா? ஒருவேளை கேட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்ற பயம் இல்லையா? பயம் இருக்கு. இருந்தாலும் நான் கேட்டுதானே ஆகணும். அப்புறம் நீ அந்த இலையை பிச்சு போட்டதை நான் சொல்லதான் போறேன். அக்கா, அவர்கிட்ட இதை நீ கேட்டுதான் ஆகணுமா? பரவாயில்ல, கேளுக்கா. நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். தளபதி சார்பா வர வேண்டிய பணம் வந்திருக்கு. எல்லாம் சரியான நேரத்தில் தான் நடக்குது. மாசம் மாசம் பணம் வருது. அதனால என்ன பிரயோஜனம்? பாத்தீங்களானே, உங்களுடைய மரணத்தை இந்த பணம் ஈடுகட்ட முடியுமா? வேடிக்கையா இருக்குல்ல? நான் கொஞ்சம் தனிமையில் இருக்கணும். உத்தரவு தளபதியாரே. எனக்கு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நான் கூட ரொம்ப நேரம் செலவு பண்ண முடியாம போச்சேன்னு தான் வருத்தப்படுறேன். நீ இல்லாம நான் தவிக்கிறேன். நீங்க என்ன பண்ற? இவங்க எல்லாருமே உங்க உறவுக்காரங்க. அப்போ எனக்கும் தானே உறவுக்காரங்க. இவங்க யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. ஆனா இவங்களுக்காக நீங்க இப்படி ஏங்குறீங்கன்னா இவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருக்கணும். தளபதி ஷூயூஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு மாபெரும் வீரர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமாமா, ஒரு தோல்வியை கூட வெற்றியா மாத்திர திறமை கொண்டவர். நீஷா ஷோ போர்க்களத்தப்போ அவருக்கு உடல்நல சரியில்லை. மருத்துவ வசதி இல்லாம இறந்தும் போயிட்டாரு. சரி, உங்க பெற்றோர்கள்? ஹோங்ஷி முதல் போர்க்களத்துல தோத்தாச்சு. என்னுடைய பெற்றோர்கள் 2 பேரும் உயிர் தியாகம் பண்ணாங்க. அன்னைக்கு போர்ல அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா நினைச்சது நடக்கல. அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்க கடைசி ஆசையாவது நீங்க நிறைவேத்துறீங்களே. நீங்க மட்டும் இல்லனா நம்மளோட நாட்டுக்கு எதிரிகள் கிட்ட இருந்து அச்சுறுத்தல் குறைஞ்சிருக்காது. இவங்கள போலவே நீங்களும் ஒரு நாயகன் தான். யாரு, நானா? இங்க இருக்கிறது அது என்னுடைய அண்ணன் ஷூமோ. அவரும் போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சாரா? உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இங்குவால ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல என் அண்ணன் தான் அந்த இடத்துக்கு பாதுகாவலனா இருந்தான். மன்னருக்கு சொந்தமான பொருட்களை பாதுகாக்க முயற்சி பண்ணதுனால பாவம் தீக்கு இரையாயிட்டான். என் பெற்றோர்கள் இறந்ததுக்கு அப்புறமா என் அண்ணன் ஷூமோ தான் அப்பா அம்மாவா இருந்து என்ன ஒரு ஆளா வளர்த்து ஆளாக்குனா. துரதிருஷ்டவசமா இப்போ அவன் இல்ல. தளபதி, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க உறவுக்காரங்களும் உங்க குடும்பம் மாதிரிதான். குறைஞ்சபட்சம் எனக்கு என் நட்சத்திரமும் எங்க அப்பாவும் துணையா இருக்காரு. கொஞ்ச நேரம் எனக்கு தனியா இருக்க விடுறியா? சரி.
ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட வேற ஒரு விஷயத்தை பத்தி தானே கேட்க வந்தேன். ஆனா அவரோட சோகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட அதை பத்தி கேட்கவே நான் மறந்துட்டேன். இந்த நிலைமையில நான் கேட்கறது தப்பு, விட்டுறலாம். ஆமா ஜோஹு, அத்தை இன்னும் எழுந்திருக்கலையா? வாங்க இளவரசி, நீங்க இங்க வந்து சும்மா உட்காருங்க. தினமும் இவங்க கிட்ட பேசுங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும். உடல்நிலை அந்த அளவுக்கு மோசமா இல்லைனாலும் அவங்களுக்கு சுயநினைவு மட்டும் இல்ல. கவலைப்படாதீங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நல்லது. அத்தை, நீங்க எப்போ கண்ணை முழிச்சு பாப்பீங்க? நான் என்னோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னோட வினோதமான உருவத்தை பார்த்து தானே அன்னைக்கு நீங்க மயங்கி விழுந்தீங்க. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் ஒன்னும் அரைக்கி கிடையாது. என்னோட உடம்புக்குள்ள பிறப்புக்கள்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நான் அப்படி மாறிட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா. அவ சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா தளபதி கிட்ட கேட்கணும்னு தோணல. ஏன்னா நான் அவரை முழுசா நம்புறேன். ஆரம்பத்துல அவருக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. காதல்னா எப்படி இருக்குங்கிறத நான் புத்தகத்துல மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஆனா மலையில இருந்து நாங்க 2 பேரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன விரும்புறாரு. ஏன்னா காதல் இருந்தா மட்டும்தான் இன்னொருத்தருக்காக தியாகம் செய்ய தோணும். நம்ம விரும்புறவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள சகிச்சுக்கவும் தோணும். சின்ன வயசுல இருந்தே என்னோட வாழ்க்கை தலைகீழாதான் இருந்திருக்கத்த. மாளிகையில இருந்த எல்லாருமே என்ன தப்பாதான் பார்த்தாங்க. ஆனா நான் உங்க மகனை பார்த்ததுல இருந்து நான் ஒரு சாதாரண பொண்ணா மாறி எல்லாமே சாதாரணமா மாறிடுச்சு. அந்த தோட்டத்துல நடந்த விஷயம் இப்ப வரைக்கும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் தளபதியே என்கிட்ட வந்து நேரடியா சொல்ற வரைக்கும் மத்தவங்க சொல்றதை கேட்டு நான் அவரை சந்தேகப்படக்கூடாது. சரி சரி, நீங்க நிம்மதியா தூங்குங்க. நான் உங்களுக்காக பாடுறேன். தூங்கிட்டியா என் செல்லம்? தூங்கு, நல்ல பையன். அத்தை, அண்ணன் நீங்க வந்துட்டீங்களா? வாங்க போய் பம்பரை விட்டு விளையாடலாம். அண்ணனுக்கு வேலை இருக்கு. அப்பாவோட பொறுப்பை நான் எடுத்துக்க போறேன். நீ வீட்டுல அத்தையோட பேச்சு கேட்டிருக்கணும். நல்லா பயிற்சி எடுக்கணும், நல்லா படிக்கணும். அண்ணா தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாத. நீ போனா எப்ப வருவனே தெரியாது. நீ என் கூடவே இருன்னு. இங்கே இருந்துட்டா நம்ம ஷோ குடும்பத்து பிள்ளைகளா இருக்க முடியாது. அப்பாவோட ஆசையை அண்ணன் நிறைவேற்றணும்ல. நான் கூடிய சீக்கிரமே வந்துடுறேன். அவன் இன்னும் சின்ன பையன் தானே, இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு புரியாது. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு முறை இவன் கூட சேர்ந்து விளையாடிட்டு போயேன்பா. கவலை வேண்டாம், இவனை நல்லா வளர்ப்பேன்னு உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். சரியா? இங்க பாரு. ஏய், நான் உன்னை போன தடவை கண்டபடி திட்டினதுக்காக என் மேல கோவமா இருக்கியா? அதெல்லாம் மறந்துட்டேன். உனக்கு இன்னும் வலிக்குதா என்ன? வலிக்கல. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. சரி வா, இன்னொரு தடவை குடிக்கலாம். இத புடி. பரவாயில்லையே, நல்லா குடிக்கிறியே. திருப்தியா இருக்குல்ல? சரி விடு, நம்ம கணக்காய் இதோட முடிச்சுக்கலாம்.
நான் அந்த ஃபான் லோ பத்தி இதுக்கப்புறம் பேச மாட்டேன். நீ அன்னைக்கு அத பத்தி பேசினதுனாலதான் நான் உன்னை போட்டு அடிச்சேன். அதனால இப்போத்துல இருந்து நான் மூத்த சீடை, நீ இளைய மாணவன். இனிமே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன். நானா? நான் உன்னை பத்தி நினைச்சது சரியாதான் இருக்க. மத்த பொண்ணுங்களை விட நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. நீ யார பத்தி சொல்ற? என்ன பத்தியா சொல்ற? கொஞ்சம் கண்ணை கழுவிட்டு பாரு. என் வாத்தியார் கூட என்ன இந்த மாதிரி பாராட்டினதே கிடையாது. என் அளவுக்கு யாரும் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. நீ இவ்ளோ பேசுவன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுவே தளபதியா இருந்தா என்ன கண்டுபடி திட்டுவாரு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஏன் உன்னை அவரு லிஞ்சி தோட்டத்துக்கு வர சொல்லல? லிஞ்சியா? பாதுகாப்புக்கு நிறைய பேர் தேவையில்லை போல. எனக்கு இந்த ஒரு விஷயம்தான் ஆரம்பத்துல இருந்து குழப்பமா இருக்கு. தளபதி இளவரசிய பயன்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க பார்த்தாரோ? இங்க பாரு, உன்னதான் கேக்குறேன். தளபதிக்கு வேற வழி தெரியல. மென்னு முழுங்காம சொல்ல. தளபதி, உங்க அண்ணன் ஷோமுக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படியே சுயநலமா யோசிப்பீங்க? அந்த சூயை மாதிரி ஒரு அப்பாவி பொண்ண நீங்க இப்படியே ஏமாத்துவீங்க? அவளை பகடக்காய பயன்படுத்திருக்கீங்களே. ஒருவேளை என்ன எப்படி பார்த்தாலும் இது தப்புதான். உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்க, பதில் சொல்லுங்க. இது எனக்கும் அவளுக்கு சம்மந்தப்பட்டது. அதுவும் இல்லாம நீ என்ன அவளுக்கு சார்பா பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவளுக்கு சார்பா பேசல, எனக்காக தான் பேசுறேன். என்னது உனக்காகவா? உங்களுக்கு இன்னுமா ஞாபகத்துக்கு வரல? நான் சின்ன வயசுல இருந்து உங்களை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் உங்களை மாதிரி இல்ல. ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரி மாறிட்டீங்க? ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி பயன்படுத்திக்கிறீங்களே. நானா உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? கொஞ்சம் வருஷமா நாட்டுல போர் இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. அதுக்கு காரணம் நானும் என் படைகளும் தான். நானும் என் வீரர்களும் தியாகம் செஞ்சிருக்கோம். நான் முப்படைகளுக்கும் தளபதி. நான் போர்க்களத்துல இருந்த நேரத்துல என் அண்ணன் பாவம் இங்க உயிரை விட்டுட்டாரு. அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்க இப்ப எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். விளக்கம் கொடுக்கணுமா? இல்லைன்னா என்ன விட மாட்டியா? சரி, லிஞ்சி தோட்டத்துல நடந்த எல்லாமே ஏன் திட்டம் தான். ஊரே பாக்குற மாதிரி ஊர்வலம் நடத்தினது, வான வெடிக்க வச்சது எல்லாமே என்னோட திட்டம் தான். கொலைகாரங்களை ஈர்க்க இதுதான் ஒரே வழி. அவங்கள பிடிச்சாதான் என் அண்ணன் மரணத்துக்கான காரணம் தெரியும். ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுனால அவ உயிருக்கு ஆபத்துன்னு தோணலையா? இதுக்கான விளக்கத்தை நான் அவகிட்ட தரேன். உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தா நீயே போய் அவகிட்ட சொல்லிக்கோ. என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஆமா, லிங்ஷி தோட்டத்துல அவங்க உன்னை கடத்தினது நான் போட்ட திட்டத்தாலதான். உங்களுக்கு என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு ஒண்ணுதான் தெரியணும். நீங்க வாங்கி கொடுத்த புது உடை, அப்புறம் அந்த ஊர்வலம், அப்புறம் அந்த வான வேடிக்கை, அதெல்லாம் அப்போ உண்மை இல்லையா? நடந்த எல்லாமே என் திட்டத்துடைய ஒரு பகுதி தான். ஓ, அப்படின்னா நீங்க என்ன பயன்படுத்திக்கிட்டீங்கன்றது உண்மையா? அந்த மலையில இருந்து குதிச்சு என்னை காப்பாத்தினது கூட குற்ற உணர்ச்சியாலதான் அப்படிலாம்? அப்போ அதான் உண்மையா? சுயி,
உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் சொல்ல முடியாது. என் கடமையை முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறமா வரேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஹே சூயே, நீ எதுக்காக இன்னும் இதே வீட்ல இருக்க? உனக்கு சொர்ணையே இல்லையா? வா, உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு தரேன். வாங்குறேன்ல. சூயே, நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ தான் என்னுடைய மனசுல இருக்க. அத்தை, இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எடுத்து குடி குடி. இன்னைக்கு நம்ம விடிய விடிய குடிக்கணும். என்னக்கா, ராத்திரி எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அவசரம் இல்ல, குடிச்சிட்டு நான் இனிமே மாளிகைக்கு போக போறதில்ல. நான் தெருவுல படுத்தா கூட பரவாயில்ல, ஆனா அங்க போக மாட்டேன். அந்த மனுஷன் என்கிட்ட எப்படி எல்லாம் போய் சொல்லிருக்காரு. நீ சொல்றது சரிதான்பா. எதிர்காலத்துல நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். என்ன நீ திடீர்னு அக்கா பக்கம் சாஞ்சிட்ட? அதெல்லாம் இல்லடா, உனக்கு விவரம் புரியல. ஆரம்பத்துல எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவ என் தளபதி என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா. ஆனா இப்ப இவளை பாக்கலன்னா அவரோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். அதனால இப்ப மட்டும் இல்ல, இனி எல்லா ஜென்மத்திலயும் நம்ம 2 பேரும் சகோதரிகளா இருப்போம். கவலைப்படாத. நீ எனக்கு மதுபானத்துக்கு ஊர்கா மாதிரி. அப்புறம் நான் உனக்கு அதுவே நான் உனக்கு பது. மன்னிச்சிருங்க ஐயா. இல்ல பரவாயில்ல. யாரங்க முதலாளியம்மா, இருங்க. எழுந்துட்டீங்களாம்மா? பாத்துமா, மெதுவா எழுந்துருங்க. உடனடியா போய் என் பையனை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா, அவனை உடனே வர சொல்லு. அத்தை, நீங்க எழுந்துட்டீங்களா? முட்டி போட்டு உக்காரு. என்னப்பா இது? வீட்டு மருமகளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. இளவரசியும் ஒன்ன மாதிரியே எனக்கு முக்கியம்தான். அவளை கஷ்டப்படுத்தி பாக்கலாமா சொல்லு? நீ மட்டும் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல, நம்ம குடும்ப முறைப்படி உனக்கு தண்டனை தருவேன். இந்த அத்தைய குறைச்சி எடை போட்டுடாத. எனக்கு தெரியாம மறைச்சிடலான்னு பார்த்தல்ல. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? அவதான் தினமும் என் பக்கத்துல வந்து இருக்காளே, என்கிட்ட நிறைய பேசுறா. அது எல்லாத்தையும் நானும் என் காதால கேட்டேன். இன்னைக்கு உங்க 2 பேருக்குள்ள நடந்த பேச்சு, அதையும் நான் முழுசா கேட்டேனே. அப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நானா அவளை அனுப்பல, அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் போய் கூப்பிட்டாலும் வருவாளான்னு தெரியல. அவ வேற எங்கப்பா போக முடியும்? அதுவும் இல்லாம இதுதான் அவளோட வீடு. ஒரு நிமிஷம் இரு. அவ இங்க இருந்து போகும்போது எனக்கு கூடவே இன்னொரு பொண்ணோட குரலும் கேட்டுது. அவங்க போன வேகத்தை பாக்கும்போது திரும்பி வரமாட்டாங்களோன்னு தோணுது. நீ அவளை குறைச்சி எடை போட்டுடாதப்பா. ஃபான்லூனுக்கே போனவ தானே அவ. நீ தானே அவ மனச காயப்படுத்தின. அப்போ நீ தானே போய் அவகிட்ட பேசணும்.
வெளிய பாரு, ஏற்கனவே இருட்டி போயிடுச்சு. அவளை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி, நாம அந்த கடையில போய் குடிக்கலாம் வா. இல்ல இல்ல, பாத்து பாத்து. நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். நீ குடிக்க வரலையா? எங்க கூட்டிட்டு போற? அவளையும் கூப்பிடு. டேய், இப்ப நான் என்ன பண்றது ஷூயு? நான் உங்களை நம்புறதா வேண்டாமா? யாரும் தூங்காம வேலை பார்க்கணும். உத்தரவு தலைவரே. தளபதி யாரே? தளபதி கவலைப்படாதீங்க, நீங்க போய் உள்ள ஓய்வு எடுத்துக்குங்க. இளவரசி வந்ததும் நானே உங்ககிட்ட சொல்றேனே. இளவரசிக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அத்தைய பாக்குறதுக்காக மருத்துவர் வரதா சொன்னார், அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா மருத்துவர் நாளைக்கு தானங்கயா வருவாங்க. ஏன் இப்பல இருந்து காத்துட்டு இருக்க கூடாதா? நீங்க சொன்னா சரியாதான் இருக்குங்க. என்னக்கா என்னாச்சு? அந்த ஆள் நினைப்பு தானா? எனக்கு இது முதலையே தெரியும்க்கா. உண்மை தெரிஞ்ச உடனேயே நான் நேரா தளபதியோட மாளிகைக்கு வரலான்னு முடிவு பண்ணேன். அதுக்காக என் உயிரே போயிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் உன்னோட கணவர். அதோட எனக்கு மாமா முறை. நட்சத்திரமே, நீ ஒன்னும் கோவப்படாத. உனக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாங்கிறக்கா? அவர் என்னோட கணவரா இருக்கலாம். ஆனா இப்ப போர் நடக்குது. போர்க்களத்துக்கு போயிட்டோன்னா சக வீரனை நம்பிதான் களத்துல இறங்கணும். இருந்தாலும் போர்க்களத்துல அடிப்படை நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி அவர் என் முதுகுல குத்திட்டாரு அப்படின்னா என் காயத்துக்கு அவர் தான் மருந்து போடணும். அப்புறமா நான் அவரை கவனிச்சுக்கிறேன். உன்னோட காயத்துக்கு அவரை தவிர வேற யாராலையும் மருந்து கொடுக்க முடியாதோ? நீ திரும்ப அந்த இடத்துக்கு போக வேண்டாங்கா. நான் அங்க போக கூடாதா? அப்ப நான் வேற எங்க போறது? உனக்கு முதல்ல இருந்து அந்த இடத்தை பிடிக்கல. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணம் தடுக்குது. ஆனா கடவுள் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதை பயன்படுத்திக்கோக்கா. இது எல்லாத்துக்கும் என் அப்பா தான் காரணமா இருக்காரு. அவரால்தான் அந்த தளபதியும் வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்கான். அந்த ஆளை விட்டுட்டு வந்திருக்கா. உன்னோட வாழ்க்கையை நீ முடிவு பண்ணு. ஆனாலும் அவர் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாயிட்டாரே. எனக்கு வர கோவத்துக்கு நான் அவரை எவ்வளவு நம்பினேன். ஆனா அவருக்கு என் மேல உண்மையில அக்கறையே இல்ல.
என்ன தளபதி உள்ள போறீங்களா? மருத்துவருக்காக காத்திருக்கல? எல்லாம் மீறி போகாத சொல்லிட்டேன். மன்னிக்கணும். இளவரசியாரே, வருக வருக. தளபதி இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரா? தளபதி இல்ல இல்ல இல்ல. அம்மா இங்க பாருங்க, இருட்டிருச்சு, ரொம்ப தாமதமாயிடுச்சுங்க. வெளியே பனி வேற பெய்யுது. நீங்க உள்ள போய் ஓய்விடுங்க. இவ்வளவு தாமதமாகி இன்னும் என் பொண்ணு வரல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். பிரபு, நான் கூட வரேன்னு சொன்ன அவங்க தான் விடல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்க தற்காப்புக்களை பயின்றவங்க, அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. எனக்கு இன்னும் குடிக்கணும். யாரா நீ? என் மகளோட உனக்கு என்ன வேலை? உனதானே கேக்குறேன். பிரபுசு, நான் ஷீமு பாதுகாவலன் லூஜி. இளவரசி சூய கூட இவங்க விருந்துக்கு போனாங்க. இவங்க நிலைமை சரியில்லை, அதனால இவங்க கூட பாதுகாப்புக்கு அனுப்புனாங்க. யாராவது பார்க்க போறாங்க, உள்ள கூட்டிட்டு போ. என்ன அதான் கொண்டு வந்து விட்டுட்டல, நீ போலாம். நான் மட்டும் தான் குடிப்பேன், நீங்க எல்லாரும் வேடிக்கை பாக்கறியா? இன்னைக்கு நடந்த சம்பவம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. உத்தரவு. ஒரு சாதாரண பாதுகாவலன் ஏன் பொண்ணு கூட பழகலாமா? இளவரசி, தளபதியோட அத்தை எழுந்துட்டாங்க. நிஜமாவா? சரி, அப்ப நாம போய் அவங்கள பாக்கணும் இல்லையா? ஆமா, ஆனா ரொம்ப தாமதமாச்சு. எந்த நேரத்துல அவங்க தூங்கி இருப்பாங்களே, விடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பார்க்கலாமே. நீ சொல்றது சரிதான். சரி வா, இரவுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நான் இன்னைக்கு அந்த மனுஷனோட தூங்க போறதில்ல. இளவரசி, ராத்திரில தூங்கி நீங்க பழகிட்டீங்க, அதனால இப்ப என்ன முயற்சி பண்ணாலும் தூக்கத்தை தடுக்க முடியாது. பேசாம நீங்க தளபதி இடத்துக்கே போயிடுங்களேன். நான் அங்க போக மாட்டேன். நாங்க பொண்ண தோத்துருவேன். நான் போக மாட்டேன். நீ போய் என்னோட படுக்கையை கொண்டு வா. சரி, போறேன். நீ என்ன வெறுக்கிறன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக திரும்ப வந்த? நீங்க என் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு எந்த கெட்ட கனவும் வரதில்ல. உனக்கு என்ன வேணும்? இளவரசி அதை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. இளவரசி உங்ககிட்ட எதையும் சொல்ல சொல்லி அனுப்பலையா? இல்ல, இத மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணுங்களா? ஒண்ணும் இல்லை, நீ போ. சரி, அப்படின்னா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝啊，盛夏穿过绿篱笆，我想带你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这
像个甜蜜的童话，是穿越岁的路上，那就这样吧，都会结账。小尾巴，小尾巴。